இவன் பார்த்தேன் நற்செய்தி, சமாதானத்தின் செய்தி, சுவிசேஷ செய்தி, ஆறுதலின் செய்தி எல்லாம் கலந்திருக்கும். ஆசீர்வாதத்தின் செய்தி எல்லாம் கலந்திருக்கும். ஆனால் அது அத்தனை கேட்டாலும் ரசிக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? ரசிக்க முடியாது. அதை ருசிக்கவும் முடியாது. ருசிக்கவும் முடியாது. அப்ப அது கேட்கறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? எங்களை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்கு எங்களை அசைத்துக் கொண்டு கூட்டிக் கொண்டு போய்விடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ செய்தியை நீ அப்படி கொண்டு விடுவது நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள் எங்களுக்கு கொண்டு போய்விடும். நம்ம தீய மனிதர்களா இருப்போமா இருந்தால் நல்ல பழக்கம் வழக்கம் உள்ள ஒரு மனுஷனா எங்களை மாற்றக்கூடிய சக்தி அந்த செய்திக்கு உண்டு. என்ன சொன்ன கடைசியா? இந்த செய்திக்கு என்ன இருக்குன்னா, நம்ம தீய மனிதர்களா இருப்போமா இருந்தால் நல்ல மனுஷனாய் மாற்றி அமைக்க இந்த வார்த்தைக்கு சக்தி உண்டு. நாங்கள் குடிக்காரர்களா இருந்தால் குடி பழக்கத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி நல்ல பழக்க வழக்கங்களை நடத்த போதுமான செய்தி. சரியா? சரி, அது முடிஞ்சது. தொடங்குவோம் அடுத்த கட்டம். கடந்த வாரம் இயேசு பிறந்ததை சொல்றோம். எங்க பிறந்தாரு? பெத்லகேம் என்ற இதுல பிறந்தாரு. மாட்டு ரொம்ப ஈஸியா சொல்றீங்க. ரைட். இவ்வளவு காலம் வாழ்ந்தான்றத நம்ம பார்த்தோம். அவருக்கு அவருடைய பேர்களை நாங்க பார்த்தோம். பல பேர்கள். இயேசுன்னு சொல்ற பேரு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு. இம்மானுவேல்னு சொல்ற பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூத ராஜ சிங்கம் சொல்றாங்க. தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி சொல்றாங்க. அவர் யார்? நம்மள கடவுள். இஸ் த ஒன் கிரேட் காட். அவர் எங்களை மிகவும் ரொம்ப பெருமதி வாங்கினது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது இயேசுவை பத்தி பேசுறது. உள்ளம் பொங்குது இயேசுவை பத்தி பேசுறது. அப்ப நாங்க இன்னைக்கு என்னத்தை பத்தி பேச போறோம்னா, இயேசு வாழ்ந்த காலத்தை பத்தி படிக்க போறோம். எத்தனை பேருக்கு விருப்பம் இயேசு வாழ்ந்த காலத்தை தெரிஞ்சு கொள்வது? அது ஒரு பெரிய சரித்திரம். 33 வருஷம். சரியா? எனக்கு இந்த பாடங்களை சரியா 100% சரியா பேசுறேன்னா 1 மணி 2 மணி 3 மணி பிடிக்கும். அப்படி நம்ம செய்ய 10-20 நிமிஷத்துல நம்ம வார்த்தையை நம்ம முடிச்சுக்கொண்டாங்க. சுருக்கமா நான் போவேன். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஆராதனை முடிஞ்சோன்னா அது திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுவேன். இயேசு எவ்வளவு நாள் வாழ்ந்தாரு? எவ்வளவு நாள் வருஷம் வாழ்ந்தாரு? 33 ஆண்டுகள். 1,12,043 நாட்கள். சரியா? அவர் அந்த நாட்கள்ல செய்யாத அற்புதமே கிடையாது. குருடரை என்ன செய்திருக்காரு? பார்வையடை செய்கிறார். செகிழரை கேட்க செய்கிறார். முடவரை நடக்க செய்கிறார். அப்படியே பட்டியல் போட்டா எச்சக்கமா செய்திருக்கிறேன்னா அவ்வளோத்தையும் நம்ம விவரமா பேச முடியாது. சரியா? 3 விஷயத்தை நான் உங்களுக்கு பேசி அவங்களுக்கு பாடம் சொல்றேன். சரியா?
தண்ணி குடிக்கிறார்கள், தண்ணி டைம் தான். தூக்கம் வரார்கள், தூங்கி. இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் மாதிரியே இருக்கக்கூடாது. பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு அந்த புத்தி இப்ப இருக்கக்கூடாது. என்ன பார்த்தா தூங்கணும், ஐயோ தூக்கத்தை நினைச்சு அழுகுறாங்க. அல்லேலூயா. சரி, நம்ம மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஆரம்பம். அவர் மலையில் மேல் இருந்து இறங்கி போது திரளான ஜனங்கள் அவர் பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தனது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகும் என்றார். இது கணக்கு இருக்கு இல்லையா? புரிஞ்சுட்டா இன்னொரு வாசிக்கிட்டா? புரிஞ்சுட்டா இன்னொரு வாசிக்கவா? வாசிக்கிட்டா இருக்கா? கேட்குதா சத்தம் இருக்கா? இன்னொரு வாசிக்க. அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உம்மால் ஆகும் என்றான். இது யாரு கொடுக்கிற விண்ணப்பம்? ஆண்டவர்கிட்ட ஒரு குஷ்டரோகம். அது குஷ்டம் ரோகம் என்னன்னா நாங்க பார்ப்போம். அப்ப அதுக்கு பதில் ஆண்டவர் கொடுத்திருப்பாரு தானே. குஷ்டரோகம் எப்படி இருந்தோம் அதுக்கு ஆண்டவர் சொன்ன பதில், இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகும் என்றார். இப்ப பார்ப்போம், குஷ்டரோகிட்ட எப்படி இருப்பான்? கணக்கு எழுதி வச்சிருக்கேன், சரியா? அது வந்து ஒரு அந்த காலத்துல இருந்து, அதுக்கு இப்ப மறந்து இருக்கு. அந்த காலத்துல அதுக்கு என்ன பேர்லாம் இருக்கு, கணக்கெல்லாம் இருக்கு. நான் எடுத்துருக்கேன், டைம் கிடைக்கும் உபவாச கூட்டங்கள் அதுன்னு சொல்றேன். குட்டை குட்டையா வரும், அப்புறம் அது ரத்தம் கட்டியா வரும், உடையும், சீர்வழியும், சரியா? புண் அப்படியே கட்டியா வந்து அப்படி உடைஞ்சு, அதனால அப்படியே அந்த கையெல்லாம் கரண்டு விழக்கூடிய நோயும், சதையில அழிக கரைஞ்சு 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 கரைஞ்சி போயிடும். பயங்கரமான வருத்தம், தொற்று நோய். அது நம்ம பக்கத்துல இருந்தா காத்துக்கு நம்ம மேலப்புற வந்து தொற்றுவோம். அது ஒரு தொற்று நோய், தோல் வியாதியினுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு நோய். அது ஆரம்பம் அறிகுறிகள் அப்படின்னு சொன்னா அப்படி கட்டி கட்டியா வரும். கட்டி கட்டியா சில நேரம் நோவும், சில நேரம் கூசும், சில நேரம் வலிக்கும், கடிக்கும். அப்படி ஒவ்வொரு உதாரணங்களையும் எங்களுக்கு காட்டும். சரியா? இதுதான் குஷ்டரோகம். நான் சுருக்கம் சரியா? அப்ப அந்த குஷ்டரோக மனிதன் அநேக ஜனங்கள் இயேசு மலையில இருந்து இறங்கி வரும்போது அநேகமா ஜம்ப் பண்ணிட்டு வந்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும். நிறைய ஜனங்கள் இன்னைக்கே போனாங்க, இயேசு இன்னைக்கே போனாங்க. இதுல ஒரு குஷ்டரோகி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். என்னன்னு, ஆண்டவரே, எனக்கு இருக்கு